எங்க வீட்லயே திட்டம். ஏங்க நீங்களே தாங்க பேசி சும்மா இருங்க கொஞ்ச நேரம். டிவி சேனல்ல போட்டா நீங்க வரீங்க, நியூஸ் சேனல்ல போட்டா வரீங்க. நான் தெரிந்து பண்றது நம்ம துறை அப்படி. ஆனா நான் சில நேரங்கள் என்னை நானே கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான்னு நான் கொஞ்சம் தகவமைத்துக் கொள்வது உண்டு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நான் டக்குன்னு பொங்கிடுங்க தெரியுமா? சட்டமன்றத்துல நான் நல்லா பேசுனேன்னு மனசு விட்டு பாராட்டி தன்னை தாழ்த்தி தன்னை விட வயதில் சிறியவனான என்னை உயர்த்தக்கூடிய இந்த தாயுலம் வேறு யாருக்கும் வாய்க்காது. அண்ணனை போன்ற மனிதர்களுக்கு தான் வாய்க்கும். இது அண்ணன் தம்பி பாசம். அந்த ட்ரெஷரி பெஞ்ச்ல வரிசையா உட்கார்ந்துருப்போம். மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் அமர்ந்திருப்பார். சீனியர் மினிஸ்டர் எங்க அண்ணன் ஆனந்த் இருப்பாரு. அன்பு சகோதரர் ஆதவ் இருப்பாரு. எங்க ஐயா கே செங்கோட்டையன் ஐயா இருப்பாரு. வெங்கட்ரமணன் சார் இருப்பாரு. சிடிஆர் அண்ணன் நானும் பக்கத்துல உட்கார்ந்துருப்போம். இந்த பக்கம் அது அப்படியே போகும். எங்களுடைய கீர்த்தனா இருப்பாங்க. எங்களுடைய டாக்டர் இருப்பாரு. அதன் பிறகு கண் நிறைய கனவுகளோடு இந்த தம்பிகளை பார்க்கிற பொழுது பெருமிதத்தோடு விஸ்வநாத அண்ணனும் ராஜேஷ் அண்ணனும் உட்கார்ந்துருப்பாங்க. இது ஒரு அண்ணன் தம்பி பாசம். யாரு என்ன சொன்னாலும் நான் பதிலே சொல்லக்கூடாதுன்னு தான் உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா எங்க வீட்லயே திட்டம். ஏங்க நீங்களே தாங்க பேசி சும்மா இருங்க கொஞ்ச நேரம். டிவி சேனல்ல போட்டா நீங்க வரீங்க, நியூஸ் சேனல்ல போட்டா வரீங்க. நான் தெரிந்து பண்றது நம்ம துறை அப்படி. செய்தி விளம்பர துறையில இருக்கிற பொழுது செய்தியாளர்கள் ஏன் துறை அவங்கள எங்கேயும் உள்ள நான் தான் போய் சண்டை போடுவேன். அவங்களுக்கு இத்தனை வருஷமா இருக்க சட்டமன்றத்தில் அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுக்கு நீங்க ஷேடெல்லாம் போடக்கூடாதுந்தாங்க. அதுல ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சு நான் டெம்பரரி ஷேட் போடலான்ட்டு அரேபியன் ஹெட்டை போட்டு பதவியேற்ற அடுத்த நாளே அவர்கள் நிழலில் இருக்கணும் இலைப்பாறணும்னு சொல்லி ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவன் நான். அப்ப அவங்களை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய நானு, அதனால பேசக்கூடிய நானா இருக்கிறேன். ஆனா நான் சில நேரங்கள் என்னை நானே கொஞ்சம் அடக்கி வாசிக்கலான்னு நான் கொஞ்சம் தகவமைத்துக் கொள்வது உண்டு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நான் டக்குன்னு பொங்கிடுங்க தெரியுமா? எங்க கொள்கை வீரர் கர்ம வீரர் காமராசரை பற்றி ஏதோனும் தலைப்பு வந்தா அவர் பேரை ஏன் வச்சீங்க, காலை உனக்கு அவர் பேரை வைக்க கூடாது மறைமுக யாராவது சொன்னா, உலகத்திலேயே உணவு சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்திற்கு காமராசர் பேரை விட வேற யாரு பேருமே வைக்க முடியாதுங்க. அது நான் பொங்கிதான் எழுவேன். அப்படி அவர் எந்திரிக்க ஆசைப்படுவார். விஸ்வநாதனும் ராஜேஷனும் எந்திரிக்க ஆசைப்படுவார். அவங்கள முந்தி நான் போவேன். ஏன்னா அவங்க சொல்றது ஆச்சரியம் கிடையாது, அவங்க சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த தம்பி அந்த அண்ணன்களுக்காக பேச வேண்டியது கடமை. நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இதை போன்ற இடங்கள் வருகின்ற போது நமது கருத்தும் கவனமும் இங்க வந்த பர்பஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கணும். இது ஒரு வாரம் நடைபெறுது. அனுமதி 500 ரூபாய் 1000 ரூபாய்லாம் கிடையாது, அனைவருக்கும் இலவசம். மாணவர்கள் வரலாம், ஆசிரியர்கள் வரலாம், எல்லாரும் வரலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? கம்ப்ளீட்லி ஓப்பன். இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நான் இங்க படிச்சவன் 11 வருஷம் முன்னாடி. நான் எந்த ரூம்ல உட்காந்து எப்படி படிச்சது இப்போ நீங்க ஆவின் பாலகம் போனீங்கன்னா அங்க இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க. அங்க இருந்து வந்தவன் தான் நான் இன்னைக்கு ஆளாகி இங்க நிக்கிறேன். அப்ப இங்க உள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கிற பொழுது ஒரு மாணவனாக காலடி எடுத்து வைக்கலாம். ஆனா இங்க நீங்க ஒரு வாரம் வந்து போகிற பொழுது மாணவனிலிருந்து ஒரு மனிதனாக நீங்கள் நல்ல மனிதனாக பரிணமிக்க முடியும். எனவே இங்க வந்த எல்லாரும் தான் அதோடைய அம்பாசிடர்ஸ். நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். என்ன வேலை? நீங்க போய் இப்படி ஒரு போட்டோ எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறாங்க. ராமச்சந்திரன் ஒரு மனுஷன் கொரோனா டைம்ல பாஞ்சு ஒரு போட்டோக்கு 10 பர்மிஷன் வாங்கியிருக்கான் மனுஷன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாரு. நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள போனா நல்லா புகைப்பட கண்காட்சி பார்த்துட்டு, அது மட்டும் இல்ல நமது கைகள் தீண்டுவதற்காக மேலே திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் கவிக்கோ அப்துல் ரகுமானும் எல்லாரும் காத்திருக்கிறாங்க புத்தக வடிவில். புத்தக கண்காட்சி பார்க்கிற பொழுது நீங்கள் புகைப்படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த புகைப்பட கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா புத்தகத்தையும் புரட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம். உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருகன்னு வரவேற்கிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ சோ மச்.